வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். நடிகர் அரசியல்வாதி விஜய்க்கு நீலாங்கரையில் உள்ள தனது வீட்டில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக வியாழக்கிழமை ஒரு மின்னஞ்சல் வந்தது. அந்த எச்சரிக்கையைத் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று வளாகத்தில் விரிவான சோதனை நடத்தினர். முழுமையான ஆய்வுக்குப் பிறகு மிரட்டல் ஒரு புரளி என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். காவல்துறையினரின் கூற்றுப்படி மின்னஞ்சல் தொடர்பான அழைப்பு வந்ததை அடுத்து அதிகாலையில் வெடிகுண்டு கண்டறிதல் மற்றும் அகற்றும் படை விஜயின் வீட்டிற்கு அனுப்பப்பட்டது. அதிகாலை 3 மணியளவில் வீட்டிற்கு வெளியே உள்ள பகுதிகளில் இருந்து சோதனை நடவடிக்கை தொடங்கியது. சம்பவ இடத்தில் இருந்த ஒரு காவலர் தமிழக வெற்றி கழக நிறுவனர் விஜய் எழுந்ததும் சோதனையை தொடர அதிகாரிகள் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர் என்று கூறினார். நாங்கள் தேடுதலை முடித்துவிட்டு காலை 7:25 மணியளவில் சந்தேகத்திற்குரிய எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்த பிறகு வெளியேறினோம் என்று காவலர் கூறினார். சென்னையில் உள்ள பல முக்கிய பிரமுகர்களுக்கு சமீபத்தில் ஹாட்மெயில் கணக்கிலிருந்து இதேபோன்ற வெடிகுண்டு புரளி மின்னஞ்சல்கள் வந்து கொண்டிருப்பதாக உதவி போலீஸ் கமிஷனர் ஒருவர் தெரிவித்தார். கடந்த மாதம் நடிகர் அரசியல்வாதி வே. சேகர் என்பவருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான உள்ளடக்கத்துடன் கூடிய வெடிகுண்டு மிரட்டல் மின்னஞ்சல் வந்தது. அனுப்பியவர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று அந்த அதிகாரி மேலும் கூறினார். இந்த வார தொடக்கத்தில் அக்டோபர் 6ஆம் தேதி சென்னையில் உள்ள ஒரு முன்னணி தேசிய நாளிதழ் தங்கள் வளாகத்தில் 3 RDX IED வெடிபொருட்கள் வைக்கப்பட்டுள்ளதாக கூறி மிரட்டல் மின்னஞ்சலை பெற்றது. மற்ற நிகழ்வுகளைப் போலவே வெடிகுண்டு கண்டறிதல் மற்றும் அகற்றும் படை விரிவான தேடலை மேற்கொண்டு அச்சுறுத்தலை ஒரு புரளி என்று அறிவித்தது. நடிகர் அரசியல்வாதி விஜய்க்கு நீலாங்கரையில் உள்ள தனது வீட்டில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக வியாழக்கிழமை ஒரு மின்னஞ்சல் வந்தது. அந்த எச்சரிக்கையைத் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று வளாகத்தில் விரிவான சோதனை நடத்தினர். முழுமையான ஆய்வுக்குப் பிறகு மிரட்டல் ஒரு புரளி என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். காவல்துறையினரின் கூற்றுப்படி மின்னஞ்சல் தொடர்பான அழைப்பு வந்ததை அடுத்து அதிகாலையில் வெடிகுண்டு கண்டறிதல் மற்றும் அகற்றும் படை விஜயின் வீட்டிற்கு அனுப்பப்பட்டது. அதிகாலை 3 மணியளவில் வீட்டிற்கு வெளியே உள்ள பகுதிகளில் இருந்து சோதனை நடவடிக்கை தொடங்கியது. சம்பவ இடத்தில் இருந்த ஒரு காவலர் தமிழக வெற்றி கழக நிறுவனர் விஜய் எழுந்ததும் சோதனையை தொடர அதிகாரிகள் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர் என்று கூறினார். நாங்கள் தேடுதலை முடித்துவிட்டு காலை 7:25 மணியளவில் சந்தேகத்திற்குரிய எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்த பிறகு வெளியேறினோம் என்று காவலர் கூறினார். சென்னையில் உள்ள பல முக்கிய பிரமுகர்களுக்கு சமீபத்தில் ஹாட்மெயில் கணக்கிலிருந்து இதேபோன்ற வெடிகுண்டு புரளி மின்னஞ்சல்கள் வந்து கொண்டிருப்பதாக உதவி போலீஸ் கமிஷனர் ஒருவர் தெரிவித்தார். கடந்த மாதம் நடிகர் அரசியல்வாதி வே. சேகர் என்பவருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான உள்ளடக்கத்துடன் கூடிய வெடிகுண்டு மிரட்டல் மின்னஞ்சல் வந்தது. அனுப்பியவர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று அந்த அதிகாரி மேலும் கூறினார். இந்த வார தொடக்கத்தில் அக்டோபர் 6ஆம் தேதி சென்னையில் உள்ள ஒரு முன்னணி தேசிய நாளிதழ் தங்கள் வளாகத்தில் 3 RDX IED வெடிபொருட்கள் வைக்கப்பட்டுள்ளதாக கூறி மிரட்டல் மின்னஞ்சலை பெற்றது. மற்ற நிகழ்வுகளைப் போலவே வெடிகுண்டு கண்டறிதல் மற்றும் அகற்றும் படை விரிவான தேடலை மேற்கொண்டு அச்சுறுத்தலை ஒரு புரளி என்று அறிவித்தது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.